டியூஷன் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி டியூஷன்லேருந்து அவங்க வீட்டுக்கு நடந்து செல்லும் அந்த பாதையில் அவங்களுக்கு நடந்த திகில் சம்பவத்தை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த சம்பவத்தை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியூஷன் முடிச்சுட்டு அந்த பொண்ணு நடக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு கூட 4 ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு வந்தோடனே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த பொண்ணு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு போக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த பொண்ணு தெரு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஸோ இப்போ இந்த பொண்ணு தனியாக தான் நடக்க ஆரம்பிக்கணும். அப்படி அவங்க ஃப்ரெண்டெல்லாம் அனுப்பிவிட்டு இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு நடக்க அந்த பாதையை நோக்கி செல்லுது. ஸோ அந்த தெருவில் கிராஸ் பண்ணி அந்த தெருவில் நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த மரக்கிளைகள் சவுண்டெல்லாம் கேட்குது. என்னடா மரக்கிளைகள் சவுண்டெல்லாம் கேட்குன்னு இந்த பொண்ணு நடந்துக்கிட்டே தான் யோசிக்குது. எங்கேயுமே அந்த பொண்ணு நிற்கலை. சவுண்டெல்லாம் ஓவராக அடித்தோடனே லைக் கிளைகள் காற்றடிச்சா அந்த கிளைகள் அசைகிற சவுண்டு நம்மளுக்கு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி சத்தம் அந்த பொண்ணு கேட்டிருக்கு. அப்புறம் தான் அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணுது, என்னடா ஒரு காற்று கூட அடிக்கலை, ஆனால் கிளைகள் மட்டும் எப்படி ஆடுற சவுண்டு நம்மளுக்கு கேட்குது, சரியில்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த பொண்ணு எங்கேயுமே திரும்பி பார்க்காம நடக்குது. இந்த சமயத்தில் அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது அவங்க அம்மா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ டியூஷன் முடிஞ்சு அப்படின்னா நேராக வீட்டுக்கு வர வழியில் உனக்கு யாராவது கூப்பிட்ட மாதிரியோ இல்லை ஏதாவது சத்தங்கள் கேட்டாலோ நீ பின்னாடி திரும்பி பார்க்காத, எங்கேயும் திரும்பி பார்க்காம விறுவிறுன்னு வீட்டுக்கு நடந்து சேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா சொன்ன இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த நேரத்தில். அதே மாதிரி அந்த பொண்ணு முடிவெடுத்து நம்ம எங்கேயும் திரும்பி பார்க்க வேணாம், விறுவிறுன்னு வீட்டுக்கு நடப்போம் அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணு வீட்டுக்கு நடக்கும்போதே விசில் சவுண்டு கேட்குது. அதாவது யாராவது விசில் அடித்து சிக்னல் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த பொண்ணுக்கு பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்நேரத்தில் யாராவது விசில் சவுண்டு கொடுக்குறா அப்படின்ட்டு. சரி, அதையும் பொருட்படுத்தாமல் இந்த பொண்ணு நடக்க ஆரம்பிக்குது. கிளியராக யாரோ ஒருத்தர் கை தட்டுற சவுண்டு கேட்குதுங்க. அந்த பொண்ணுக்கு இப்போதான் ரொம்பவே பயப்படுது. ஐயோ இன்னைக்கு நம்ம செத்தோம்டா அப்படின்ட்டு அந்த பொண்ணு நினச்சிட்டு எதுவுமே கண்டுக்காம அந்த பாதையில் நடக்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு 3 அடி தூரத்தில் ஒரு மரம் இருக்கு ஓரமா. ஸோ எதார்த்தமா நடந்து வரையில அந்த மரம் நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா, அப்படி தெரியிறப்போ அந்த மரம் கிளையில, அதாவது ஒரு கிளையில யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க. ஆக்சுவலி அங்கேருந்து தான் அந்த விசில் சவுண்டு கேட்குது, கை தட்டுற சத்தமும் கேட்குது. அந்த பொண்ணு என்னடா பண்ணன்னு தெரியாம அதை உன்னிப்புலாம் கவனிக்காம விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்குது. அதையும் மீறி நடந்து ஒரு வழியா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் அந்த பொண்ணு பார்த்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட ஒன்றும் இல்லாமல் சொல்லிடுது. உடனே அவங்க அம்மாவும் ஒரு ஷாக் ஆகிட்டு, சரி இதை யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சாப்பிட வச்சு தூங்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மற்றும் அந்த தெருவில் உள்ள ஒரு 5 பேர் சேர்ந்து அடுத்த நாள் காலையில் இந்த கதையை சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே தெரியல நடந்திருக்கும், அந்த மரத்தில் யாரோ உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது, நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா, என்ன இது, ஏதாவது பையன் அந்த நேரத்தில் ஏறி உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தில் உள்ள 5 அக்காங்களும், உனக்கு மட்டும் இல்லை அது எங்களுக்கும் அப்படி தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு பையன் அங்கே உட்காந்துருக்க பாரு, ஒரு நாள் நான் கூட யாடா தப்பி யாடா தப்பன்னு பேசினாங்கன்னு எந்த பேச்சு பொருள் இல்லை, ஆனால் அந்த பையன் அங்கேயே தான் உட்காந்துருந்தான். நான் சரி இது சரியில்லையே, நம்ம ஆட்ட விறுவிறு நடக்க ஆரம்பிச்சோம், நான் நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் சும்மா பேசி கேஷுவலாக யோசிக்கிறப்ப யோசித்தோம், என்னன்னா எந்த பையனாலையும் அவ்வளோ மரம் ஹைட்டில் போய் அங்கே ஏறி உட்கார முடியாது, இது வேற என்னமா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்களே பயந்து ஒரு 7 மணிக்கு மேலே வெளியே போகிறதில்ல, நீ 7 மணிக்கு மேலே அவ்வளோலாம் வெளியே போகாத, பிள்ளையெல்லாம் தனியாக எங்கேயும் அனுப்பாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தெருவில் ஒரு பாட்டி நடந்து வரையில, என்னாடி இங்கே என்னடி கூட்டம் போட்டு உட்காந்து பேசுகிறீங்க, காலங்காத்தால யார் புறணி ஓடுது அப்படின்னு கேஷுவலாக பேசியிருக்காங்க. அப்போ சரி
இந்த பாட்டிக்கிட்ட நடந்தெல்லாம் சொல்லி கேட்போம். இவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி, அவங்க அவங்களுக்கு நடந்த கதைய வந்து அந்த பாட்டிக்கிட்ட சொல்றாங்க. அப்படி அந்த பாட்டிக்கிட்ட சொல்லும்போது, அந்த பாட்டி சொன்ன வார்த்தை, "அந்த பையன் வேற யாரும் இல்லடி, பாண்டியராஜன் தான். அவன் நானே நெறைய வாட்டி பார்த்துருக்கேனே" அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அவங்கள்ட்ட. அப்படி அந்த பாட்டி சொன்னதும், அந்த கூட்டத்துல இருந்து ஒரு அக்கா கேட்குறாங்க, "பாண்டியராஜனா? ஆமா, அது என்னதான் கதை? யாருமே தெளிவாவே சொல்ல மாட்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்லி இந்த பாட்டிட்ட கேட்குறாங்க. அப்போ இந்த பாட்டியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த தெருவுல பாண்டியராஜன்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் சென்னை ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறான். அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுறான். அப்பப்போ வீட்டுக்கு வருவான். அதாவது வாரத்துக்கு ஒரு நாளோ, இல்லை 2 வாரத்துக்கு ஒரு நாளோ அப்படி வந்துட்டு போவான். பாண்டியராஜனோட அம்மா, அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் வேலையில ஒர்க் பண்ணுறவங்க. அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் பாண்டியராஜே ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணு கீழ் ஜாதி பொண்ணு. அதே மாதிரி அந்த பொண்ணு ஃபேமிலியில் யாருமே ஒரு நல்ல வேலைக்கு போகல. எல்லாரும் கொத்தனார், சித்தாளம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பொண்ணு. அந்த பொண்ணை தான் இந்த பாண்டியராஜை லவ் பண்ணுறான். இது இந்த பாண்டியராஜனோட அண்ணனுக்கும் பிடிக்கல, அவங்க அம்மா அப்பாங்களுக்கும் பிடிக்கல. ரீசன் அந்த பொண்ணோட ஃபேமிலினால. அந்த பொண்ணு கீழ் ஜாதி பொண்ணு மற்றும் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கரெக்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோவம். உடனே இதே மாதிரி இருக்குது. ஒரு நாள் பாண்டியராஜ் என்ன பண்ணுறான்னா, பொழுதோடு அந்த பொண்ணோட நேரத்தை செலவழிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தவன் திடீர்னு வேலையெல்லாம் நிறுத்திட்டு இந்த பொண்ணை சுற்றி ஊர் ஊராக சுற்ற ஆரம்பித்தான். இதை எதுவுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் பாண்டியராஜனோட அப்பா அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவையும் அவங்க அண்ணனையும் தகாத வார்த்தையில் திட்டுறாரு. "பொண்ணை பெற்று வளர்க்க தெரியாதா? ஊர்மையை விட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா? உன் பொண்ணுனால என் பையன் வாழ்க்கை போகுது" அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுறாரு. பேசிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணோட வீட்டில் அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் அந்த பொண்ணை போட்டு அடித்து திட்டி கொடுமைப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த பொண்ணு ஒரு 2 நாளில் அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்துருது. இது தெரிஞ்ச பாண்டியராஜன் டெய்லி குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகுறான். இது எதுவுமே மாறாதா அப்படின்ற ஒரு நிலைமையில அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. இதே மாதிரி போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து பாண்டியராஜனுக்கு கால் வருது. இந்த மாதிரி பாப்பா காரியம் பண்ணுறதுக்காண்டி கோவிலுக்கு போகிறோம், நீ வரியா அப்படின்ட்டு. உடனே பாண்டியராஜே, என்னடா இது அவங்க குடும்பமே நம்மளை தானாக கூப்பிட்றாவே, அவளுக்காக நம்ம எதுவுமே பண்ணலை, லாஸ்ட்டு இதையாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பாட்ட கூட சொல்லாமல் இவன் கிளம்பி போயிடுறான். காரியத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வந்து கரெக்டாக ஒரு வாரத்திலே குடிப்பழக்கத்துக்கு இன்னும் அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறான். அடிக்ட் ஆக ஆக அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு பாண்டியராஜன் மேலே வெறுப்பு உண்டாகுது. இந்த சமயம் பார்த்து அவங்க அண்ணன் வேற சென்னையிலேருந்து ஊருக்கு வந்திருக்காரு. ஊருக்கு வந்துட்டு அவங்க அண்ணன் அதாவது பாண்டியராஜனோட அண்ணன், அண்ணி, அவங்களோட குழந்தைங்க எல்லாமே அந்த வீட்டில் தான் இருக்காங்க. அப்படி அவங்க முன்னாடியே பாண்டியராஜனோட அப்பா பாண்டியராஜனை போட்டு திட்டிடுறார் ரொம்ப. இதுலேருந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனாக ஆயிடுறாரு பாண்டியராஜன். சரின்னு அவர் எதுவுமே பொருட்படுத்தாம எப்பயும் போல ஊதாரி பொழப்பு, டெய்லியும் கூடி அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி அடுத்த நாள் அவங்க அண்ணன் குழந்தைங்களோட வாசலில் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்பயும் அவர் குடிபோதையில் தான் இருக்காரு. இதை பார்த்துட்டு பாண்டியராஜனோட அப்பா அவங்க அண்ணன் குழந்தைங்கள தூக்கிட்டு போய் பாண்டியராஜனோட அண்ணன் கையில் கொடுத்துட்டு திருப்பி வந்து இந்த பையனை திட்டுறாரு. "நீ இப்படி இருக்க, நீ செத்தே போயிடலாம்லடா, ஏன்டா உயிரோடு இருந்து என் மானத்தை வாங்குற" அப்படின்னு திட்டிடுறாரு. இதில் பாண்டியராஜன் மனசு உடஞ்சி என்ன சொல்கிறா அப்படின்னா, சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அவரோட ரூம்குள்ளே போயிடுறாரு. ரூம்குள்ளே போயிட்டு அவங்க அம்மாவுக்கு அவன் பண்ண லாஸ்ட்டு கால் பண்ணி, "இந்த மாதிரி எனக்கு வாழவே பிடிக்கலம்மா,
நான் வந்து சாகலான்னு இருக்கேன். இந்த மாரி நெறைய விஷயத்த சொல்றாரு. என்னால உங்களுக்கு அதிக கஷ்டமா இருந்திருக்கும்ல. நான் உங்களுக்கு நெறைய கஷ்டம் குடுத்துருக்கேன். இனி எந்த கஷ்டமும் இருக்காது. அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஃபோன வைக்கிறான். அவங்க அம்மா உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, இந்த மாரி பையன் இந்த மாரி சொல்றான் அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னா, ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நைட்டு ஷிஃப்ட்டுக்காக அங்கே போயிருக்காங்க. அதனால அவங்க அம்மா வீட்ல இல்ல. வேற வழியும் இல்ல. பிள்ளை கால் பண்ணி சொல்லுது, அவங்க அம்மாவால ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கும் வர முடியல. அதனால அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, இந்த மாரி பையன் இந்த மாரி சொல்றான். என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாண்டியராஜன் அப்பா இத பெருசா எடுத்துக்கல. இது இவன் எப்பயும் சொல்றது தானே! நீ எதுவும் கண்டுக்காத. இப்படி பிள்ளை இருக்கிறதுக்கு செத்தே தொலையலாம்ல. அப்படின்னு சொல்லி இத லேசாவே விட்டுறாங்க. அவன் எதுவும் பண்ண மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில. காலையில ஆகியும் அந்த பையன் எந்திரிக்கல. அவங்க அம்மாவும் நைட் ஷிஃப்ட்டெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வராங்க. சரி பையன் இனி தூங்குறான் போல. நைட் லேட்டா தானே தூங்கியிருப்பான் அப்படின்னு நெனச்சு விட்டுறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு எதித்த வீட்லேருந்து ஒரு கத்தி ஒரு குரல். அம்மா அங்க பாருங்க பையன் தொங்குறான், தொங்குறான் காலு தெரியுது அப்படின்ட்டு. உடனே பதறி அடிச்சு பாண்டியராஜனோட அம்மா ஓடி போய் அவன் கதவ தட்டி உள்ள போய் பார்க்கல, அந்த பையன் தூக்கு போட்டு இறந்து கிடக்கு. அவங்க அம்மா கதறி அழுவுறாங்க. ஆனா அவங்க அப்பா முகத்துல சிறிதளவு கண்ணீர் கூட இல்ல. எந்த மன வருத்தமும் இல்ல. அவர் கேஷுவலா தான் இருக்காரு. சரி அப்படின்ட்டு டக்குன்னு போலீஸ வர சொல்லி பாடிய இறக்கி நேரா சுடுகாட்டுக்கு கொண்டு போய் புதைக்கிறாங்க. அப்பயும் போலீஸ்கார் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ, அவங்க அப்பா கேஷுவலா தான் பதில் சொல்றாரு. ஆமாங்க நான் அவன் குடிச்சிட்டே இருந்தான் நான் திட்டுனேன். அதுக்கு இப்படி பண்ணிட்டான். அவன் தலையெழுத்து அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் அவன அடக்கமும் பண்ணிடுறாங்க. அடுத்த 2 நாள்ல பாண்டியராஜனோட அப்பா ஒரு கேரளாலேருந்து ஒரு சாமியார்லாம் கூப்பிட்டு பூஜைலாம் பண்ணி, அந்த பையன் இறந்தான் இல்லையா? அந்த ரூமவே டோட்டலா இடிச்சிடுறாங்க. இது ஃபுல்லா 1 வாரத்தில நடந்து முடிக்குது. 2 நாள்ல ஒரு சாமியார் வராங்க, வீட்டுக்கு பூஜை போடுறாங்க. அந்த ரூமுக்கெல்லாம் பூஜை போட்டு, டக்குன்னு அந்த வீட்ட வந்து லைக் அந்த ரூம் அந்த பார்ட்ட மட்டும் இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டு கொஞ்சம் வேற மாரி ஆல்டர் பண்ணி கட்டிடுறாங்க. இது எல்லாமே ஒரு 2 வாரத்தில நடந்து முடியுதுங்க. அதுக்கப்புறம் தான் பாண்டியராஜனோட ஆட்டமே ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு கனவு வருது. அவங்க அப்பா கனவு வருது. அதுக்கப்புறம் தான் இந்த மரத்து மேல நெறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த மரம் கரெக்ட்டா எங்க இருக்குன்னா, பாண்டியராஜனோட வீடு அந்த டோர் இருக்கு இல்லையா? விண்டோ. அந்த பையன் தொங்குறது தெரியும் இல்லையா? அதே டோர்லேருந்து பார்த்தாலும் ஒரு மரம் தெரியுமா? அந்த மரத்தோட கிளையில தான் அந்த பையன் வந்து எப்பயுமே உட்காந்துருப்பாங்களாவும், அந்த பையன் விசில் போட்டு கூப்பிடுறதாவும், கைத்தட்டி கூப்பிடுற மாரியும் இந்த மாரி தெரிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து அப்பைலேருந்தே யாருமே வந்து 7 மணிக்கு மேல போக மாட்டாங்க. ஆக்சுவலி இந்த கதை யாருக்குமே தெளிவா தெரியாது. ஆனா, ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு. இது அவன் தான் தெரியும். ஆனா, என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியாம தான் நெறைய பேர் முழிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது, அந்த பையனோட ஆன்மா இன்னும் சாந்தி அடையல. அது தெரிஞ்ச அவங்க அப்பா வீட்டுக்கு பூஜை பண்ணி, வீட்டுக்குள்ள வரவிடாத மாரி ஒரு பூஜை பண்ணிட்டாரு. அதனாலேயே அந்த பையனோட ஆன்மா அந்த மரத்திலேயே உட்காந்துருக்கு. இத தாங்க இந்த பாட்டி சொல்லி முடிக்கிறாங்க. இதையும் சொல்லி முடிச்சுட்டு, நைட்டு யாரும் வெளிய போகாதீங்க, தனியா போகாதீங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க.